அந்த வேலை என்னதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேற கஷ்டமாகுது எங்களுக்கு. இப்போ 7 நாளா அவங்கவுங்க வேலை இல்லாம வீட்டில் வந்துட்டு இங்கேயே பத்து தூங்குறோம். ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு மெயினாக தேவைப்படுது. எத்தனை வருஷமா அந்த தூய்மை பணி 15 வருஷம், 20 வருஷம், 17 வருஷம் கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் அதுக்கு முன்னாடி செய்து நிற்கிறாங்க. அதுக்கெல்லாம் இப்போ இந்த வேலை விட்டு அல்லது தூக்கிட்டு ராம்கி கான்ட்ராக்டுக்கு விட்டுறாங்க. அது ஏன் விடுறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கலாம்ல. தமிழ்நாடு மக்கள் சிஎம் வரும் போதே 5 மணி 7 மணி மட்டும் நாங்கள் வேலை செய்தோம். அப்பெல்லாம் தெரியல அந்த சிஎம்க்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே போறாரு. நடந்து ஒரு வார்த்தை பேசல. தோதாக்குது கோட்டையிலேருந்து இந்த சென்ட்ரல்லேருந்து ரிப்பன் பில்டிங் பார்க்கலாம்ல, அதுவும் பார்க்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவரும் பார்க்கல. அப்போ ஏன் பார்க்க மாட்டாங்க? எதனால? இப்போ ஓட்டு மட்டும் வாங்க வராங்க. அப்போ ஓட்டுக்கு துட்டு குத்து ஓட்டு போட சொல்றாங்களா? இல்லை எப்படி? அது எங்களுக்கு தேவை, எங்கள் வேலை தான் எங்களுக்கு தேவை. இப்போ எவ்வளோ மக்களுங்க அவஸ்தா பட்டுனுக்குறாங்க. சோறு அவங்க துட்டு இனிமேட்டு துட்டியில் எல்லாம் நகை தான் வச்சுறாங்க. ஒரு கவுன்சிலர் வீட்டில் 2 பேர் வேலை செய்கிறாங்க. தூய்மை பணியாளருங்க ஒரு கவுன்சிலர் தேவைப்படும். ஏன் அவங்களெல்லாம் இட்டு எதுக்கு வேலைக்கு அங்கே வச்சுருக்கிறாங்க? அவங்க வீட்டில் என்ன வெளியே அனுப்பலாம்ல? எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க கவுன்சிலர் எல்லாம்.